வந்தா கரையில வச்சு அடிச்சுட்டு போறாங்க. கரையில வச்சு அடிக்க மீன் இல்ல. அப்ப அப்படி கொடுக்கறா இருந்தா ஒரு யோசனை வச்சிருக்கேன். ஜிபிஎஸ் போட்டி போட்டுக்கு ஜிபிஎஸ் மூலமான கண்காணிப்பு இருக்கும். பெரிய போட்டலுக்கு விஎம்எஸ் கூட்டி கண்காணிக்கிற மாதிரி சின்ன போட்டலுக்கு வந்து ஜிபிஎஸ் கூட்டி போட்டு ஜிபிஎஸ் மூலமா கண்காணிப்பு இருக்கணும். அதை ஓட்ட வரைக்கும் தெரியும். போட்டு அசைஞ்சோன்னு இருக்கா. இப்ப சுருக்கெல்லாம் பிடிக்க தெரியும். மீனவர்கள வலை அதுகளை வைக்கிறது எங்களுக்கு பொம்மனா ஒரு பாடி ஒன்று கிடைத்ததுன்னு சொல்லி சொன்னா பெருதவியாக இருக்கும். பெரிய கடல்ல வந்து சுருக்கு வேலை என்று சொல்லி ஒன்று செய்யறாங்க. அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த சுருக்கு வேலை நடக்குது. ஏனென்றா இப்ப அங்கே வந்து நிறைய இடத்துல அந்த சுருக்கு வேலையை போலீஸால நேவி அதெல்லாம் தண்ணி தடி பிடிச்சாரு. ஆனால் மண்மனைக்கு நிறைய பெற்ற பிரதேசத்தில் கல்லாஞ்சிவடி தேத்தாத்தீவு சூரியடி அந்த பகுதியில் மட்டும் இன்றைக்கு வரைக்கும் நடக்குது. இது யார் சப்போர்ட்டில் நடக்குது எப்படி என்பது விளங்குது. கடவுளை மீன்பிடிக்காதவர்கள் அவங்களோட வாழ்வாதாரங்கள் கொஞ்சம் நல்லா சிறப்பாக அமையும். அதால் அந்த சுருக்கு விலைக்குரிய ஏற்பாடை கொஞ்சம் செஞ்சு தரணும். வேலை செய்து தரும் உள்ளாக எல்லா கோட்டக்கலாக பெரியலாறு சேவல்கடங்கள் மௌடு முனை ஒன்றரை மடம் எல்லா இடத்துலையும் அதுக்கு ஒரு முடிவு கொண்டு செய்யணும். பிரதேசத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளும் சொல்லுவோம். ரெண்டாவது உண்மையிலேயே பெண்மைக்கு நாங்கள் இதற்கு உடனே எதுக்குங்கிறது அது ஒரு முக்கியமான பிரச்சனைக்கு தானே. அதையும் கொஞ்சம் சொல்லுங்கள். பார்த்துக்கிறது உங்களோட பக்கம் வந்து என்ன ஐடியாஸ் இருக்குங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம சொல்லுவோம். என்ன இதான் நல்லது. நாங்கள் பேசுகிறது நீங்கள் பேசுகிறது தான் நல்லது. கலந்துரையாடலுக்காக நாங்கள் இதை ஆயத்தப்படுத்துகிறோம். அவருக்கு இங்கே வரக்கூடிய சந்தர்ப்பம் கூட நாங்கள் கூட்டுகளாக தெற்கு பாவி மீன்பிடி சங்கத்திலிருந்து வந்து கொண்டிருக்கோம். இவ்வளோ பிரச்சனை என்னென்னா எங்கள் பாவியில் வந்து சட்டை நிறுவவில்லை. அதை மீன் வளர்ப்பு திட்டத்தால் மீன் அழிஞ்சு போய் விட்டு இன்னும் 2 உள்ள உரைத்தாலே பாவியில் மீன் இல்லாமல் போயிடும். அதை கொஞ்சம் எங்களுக்கு இப்போ மற்றது ஏர் அப்படின்னா எங்கள் ஆத்தோட வரணும். எங்கள் ஏக்கக்கணக்கில் குடி அடைச்சிருக்காங்க. இப்போ அந்த ஆத்தோட முழுவதும் ரெண்டி தோணியும் போயிடும் வழியில். அதை கொஞ்சம் ரொம்ப தங்கி விட ப்ரோக்ராம் இருந்து கூட இந்த நேரத்தை நமது பிரதேசத்துக்காக ஒதுக்கி இருக்கிற உங்களுக்குரிய நிறைய பிரச்சனைகள் இருக்கு. மீனவர்கள் நீங்கள் உங்கள் சார்ந்த பிரச்சனைகளை கூட நீங்கள் அமைச்சரோட அதே போல் இனி வரும் காலங்களில் என்ன மாதிரி இந்த பிரதேசங்களுக்கு அமைச்சரினூடாக என்ன அமைச்சர் கொண்டு இந்த ஏற்பாட்டாளர்களுக்கும் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் கௌரவ அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் ஐயா அவர்களே மற்றும் பிரதேச செயலாளர் அவர்களே மற்றும் திணைக்களத்தின் பணிப்பாளர் உட்பட இவருக்கு அரசு உத்தியோகத்தர்கள் மற்றும் பிரதேசபை உறுப்பினர்கள் கௌரவ உறுப்பினர்கள் உட்பட அனைவருக்கும் நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்ட காலமாக இந்த பிரதேசத்திலே தேவையாக இருக்கின்ற ஒரு விடயத்தை சம்பந்தமாக தான் நாங்கள் இன்றைக்கு கலந்துரையாட வந்திருக்கிறோம். உங்களோட கோரிக்கைகள் தொடர்பாக எங்களுக்கு நிறைய விண்ணப்பங்கள் கிடைக்கப்பட்டிருந்தது. நேரடியாக நாங்கள் இந்த களத்திலே வந்து பார்வையிட்டு அதனூடாக எந்த முன்னெடுப்புகளை செய்ய முடியும் என்ற விடயத்தை சம்பந்தமாகத்தான் நாங்கள் இந்த கலந்தாரோடு இருக்கிறோம். அவை இந்த மீன்பிடி விடயங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற மீனவர்களை நோக்குகின்ற மிக முக்கியமான பிரச்சனைகள் தொடர்பாக நாங்கள் இன்றைய தினம் அமைச்சரினூடாக பல விடயங்களை நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம். மீன்பிடித்துறையை எங்களது இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே அபிவிருத்தி செய்வது தொடர்பாகவும் எதிர்காலத்திலே எங்களது வாழ்வாதார தொழிலாக இருக்கின்ற இந்த மீன்பிடியை நாங்கள் மென்மேலும் வளர்த்துக் கொள்வதற்காக தான் நாங்கள் அமைச்சர் அவர்களே இன்று வரையிருந்தார். அதனை போன்று இந்த அண்மை காலத்தில் ஏற்பட்ட டிட்வா புயலின் காரணமாக பல பாதிப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. பல மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் சேதமாக்கப்பட்டிருந்தது. அவை அந்த மீனவர்களும் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்கான கொடுப்பனவர்களை இன்றைய தினம் நாங்கள் வழங்கியிருந்தோம். 2 கோடி ரூபாய் பெறுமதியான பெறுமதியான தொகையில் வளங்கள் உபகரணங்கள் உபகரணங்களை
போன்று இந்த கல்லாறு பிரதேசத்தில் இருக்கின்ற மீனவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனை தொடர்பான கலந்துரையாடலை மேற்கொள்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் நேரடியாக நீங்கள் பிரச்சனைகளை அமைச்சரிடம் குறிப்பிட முடியும். அதனூடாக செயற்படுத்தக்கூடிய விடயங்களை நாங்கள் அவசரமாக செயற்படுத்தக்கூடிய விடயங்களை முன்னுரிமைப்படுத்தி நாங்கள் அதை செயற்படுத்த தயாராக இருக்கின்றோம். ஆகவே அடுத்ததாக அமைச்சர் அவர்கள் தனது உரையை பிரதேசத்தில் வேலைகள் செய்யும். சரியா? அதுக்கு பிறகு என்ன பிரச்சனை? சரி, ஒரு ஏரியாவுக்கா? அதற்கு முன்னர் எடுத்துக்கொண்டா சுனாமிக்கு பிறகு நாங்கள் நிறைய இடங்களுக்கு போயிருக்கோம். மட்டக்களப்பில் எல்லா இடமும் போயிருக்கிறோம். அதுக்கு பிறகு நடந்து 2015ஆம் ஆண்டுக்கு பிறகு கூடுதலாக யாழ்ப்பாணத்தில் இருக்கிறனால வச்சு வகைகளான இப்போ கடற்தொழில் அமைச்சர் என்ற வகையில் டைம் எல்லா இடமும் போயாகும். சரியா? அப்போ அந்த அடிப்படையில் எனக்கு கடப்பாடு இருக்குது. அமைச்சர் என்ற வகையில் ஒரு பொறுப்பு இருக்குது. உங்களுடைய குறைகளை முதல்ல கேட்டு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய தேவை எனக்கு இருக்குது. சரியா? ஆனால் இந்த பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டா இன்னைக்கு நேற்று இருக்கிற பிரச்சனையில் தொடர்ச்சியாக வருகின்ற பிரச்சனை. சரியா? இன்னைக்கு நீங்கள் முன்வைச்ச விஷயம் வந்து சட்டவிரோத மீன்பிடி இல்லீகல் ஃபிஷிங் சிஸ்டம் எடுத்துக்கொண்டா இது காலகாலமாக என்ன செட்டில் ஆகியிருக்கின்ற வேலை திட்டம். சரியா? அப்போ இதை நம்ம இப்போ கம்ப்ளீட்டாக நிறுத்துறதுக்கு தான் நடவடிக்கை எடுக்கும். கம்ப்ளீட்டாக நிறுத்தும். சரியா? இப்போ நிறுத்துறதுக்கான காரணம் தான் என்னன்னு கேட்ட வேறு எதுவும் உண்மையில் இந்த இல்லீகல், அதாவது சட்டவிரோதமான மீன்பிடி முறைகள் மூலமாக உண்மையிலேயே நமது கடலுக்கு, இயற்கைக்கு, அது இல்லாமல் ஏனைய தொழிலாளர்களுக்கு பாதிப்பை கொண்டு வருதுங்கிறது விவாதம் இல்லை. சரியா? அப்போ அதில் கரவட தொழில் எடுத்துக்கொண்டாலும் கூட அதன் மூலமாக பெரிய ஒரு பாதிப்பு வருது. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.